சரி வணக்கம். சரி எங்களுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் வேண்டி இப்ப ஒரு மணிக்கு அடிச்சாங்க. 1 மணி 2 மணி அப்படி அடிச்சாங்க. 3 மணிக்கு ஃபங்க்ஷனா ஓடி வாங்குவோன்னு சொல்லி அடிச்சாங்க. இடமும் கேட்கல, கொழும்பு தெரியாமன்னு சொன்னாங்க. லொக்கேஷன் அனுப்பினாங்க. அப்படியே கார் வந்துட்டு இருக்குது, இந்த லேனுக்குள்ள திரும்புதுக்கா. அதுக்கு பிறகுதான் தெரியும் இங்கதான் ஃபங்க்ஷன் சொல்லி வந்த இடத்துல தெரிஞ்சாக்கலாம் போயிட்டுது. சரி வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். இன்றைக்கு திருமணம் நடந்து 4ஆம் சடங்காமன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணுமா வந்து ஆசையா அனுப்பி வச்சிருக்கணும். முதலாவது நல்ல கிஃப்டா கொடுப்போம் வேணே. சரி என்ன மிக்கி பாஞ்சு கொண்டு வாங்க. சரி மிக்கி வந்து அப்படித்தான் தான் எல்லா கிஃப்டையும் வாங்கி கொடுக்கணும் அடம் பிடிக்கிறவரால். சரி உங்களுக்காக அதுல வந்து அழகா ஒரு காமாட்சி விளக்கோட 10,000 rupees கேஷ் உங்களுக்கு கொடுக்கணுமா வந்து யாரோ சர்ப்ரைஸா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. யாரா இருக்கும்? என்ன நான் மூச்சை பிடிச்சு கதைச்சா பிறகு கதையே வராட்டிக்கு யாரா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவற்றை ஆக்கலாம் எங்கட ஆக்கலாம் என்னட்ட திருப்பி கேள்வி வந்துட்டுது. நான் சொல்ல மாட்டேன். அவற்றை ஆக்கலாவும் இருக்கலாம், உங்களுடைய ஆக்கலாவும் இருக்கலாம். இனி எல்லாம் ஒன்றுதான். 4ஆம் சடங்கும் வந்துட்டு இனி எல்லாம் ஒன்றுதான், ஒரு ஆக்கள் தான் இனி. சரி யாரா இருக்கும்? உங்களோட ஸ்டாஃப் எங்க ஒர்க் பண்றவங்க? இனுவில் ஹாஸ்பிட்டல். சரி வந்திருக்கிறாங்களா இங்க? அவங்க வந்தவங்க தாங்களே உங்களுக்கு சர்ப்ரைஸாவோ இல்ல தாங்கள் கொண்டு வந்த கிஃப்ட தாங்களே கொடுத்துருப்பாங்களே. அதெல்லாம் சர்ப்ரைஸ் அனுப்பி விட்டது. இன்னொரு சர்ப்ரைஸ் நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி. சரி விளங்கல தொழில் தானே. சரி ஆனா பொதுவா வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க வந்து விஷ் பண்ண முடியாதவங்க, நேரம் வர முடியாதவங்க தானே அனுப்புவாங்க. அப்படி இல்லாட்டி இங்க இருக்கிறவங்க அனுப்பலாம். சரி மாப்பிள்ளை நல்லா கதைக்கிறபடியா மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் வந்திருக்கு போல. எனக்கு ஒருத்தர் அனுப்புறதுக்கு இல்ல, கொடுத்துட்டாங்கன்னு எல்லாரும் கல்யாண வீட்டாண்டு கொடுத்துட்டாங்க போல. கல்யாண வீட்டாண்டே தந்துட்டாங்க. சரி இன்னொரு கிஃப்ட் இருக்குது, இதை கொடுப்போம். சரி கொடுங்க மிக்கி. சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு. யாரோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுமா இந்த நாள்ல தங்களை கூட நினைவூட்டணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறோம். சரி அதுக்குள்ள ஒரு சாரி ஒன்றும் வேஷ்டி ஒன்றும் வந்திருக்குது. என்னன்னு சொல்றது, தங்கட பரிசாக இதை நீங்க விசிட்டுக்கு சாப்பிட போவீங்கன்னு எல்லா இடத்துக்கும் அந்த டைம் கட்டிட்டு போக சொல்லி யாரோ கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது. யாரப்பா அது? ஸ்டாஃபை தவிர வேறு ஒருத்தரும் ஃபாரின்ல இருந்து யாராவது செய்திருந்தா? நோ அப்படி இல்ல. சரி ஸ்டாஃப் நிக்கணும் தானே வந்துட்டு நம்ம ரஜீவன். யார் அந்த ரஜீவன்? தம்பி கேட்டு பாருங்க நீங்களும். சரி ரஜீவனுக்கு சொல்லிட்டு போறோம் போய்க்குள்ள எவ்வளவு காசு முடிஞ்சோன்னா அந்த காசை வேண்டி எடுக்கணுமா. ஏன்னா அவரை நம்பிக்கையா சொன்னபடி அவர்கிட்ட இருந்து அந்த காசை வேண்டி எடுக்கணும் எப்படியும். சரி ஸ்டாஃப் வந்திருக்கணுமா இன்னைக்கு? வந்திருக்கிறாங்க. அப்ப கேட்டு பாருங்க நின்றா அவங்க செய்தவங்களும். என்ன பக்கத்துலயா இருக்கிறீங்க? பக்கத்திலேயே சத்தம் கித்தம் இல்லாம இருக்கணும் யாரோ அவங்களா இருக்குமா? நீங்களே கேளுங்க. நாங்கள் இல்லையா பாவம். அவன் நான் நினைக்கிறேன் என்வெலப் கொண்டு வந்துருக்கீங்களா? ஹேண்ட்பேக்ல இருக்குதா என்வெலப் எல்லாம்? அவங்க கொண்டு வந்துருக்காங்க தாரத்துக்கு. அவங்க இல்ல. நவமண்டி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தபடியா நவமண்டிய சொல்றீங்க அவங்களுக்கு? சரி அவ என்ன வந்து சுகம்தான் விசாரிச்சவ எப்படி இருக்கிறீங்கன்னு. அவருக்கு இருக்குன்னு சம்பந்தம் இல்லை பாவம். சரி இன்னொரு கிஃப்ட் இருக்குது. மாப்பிள்ளை கொஞ்சம் படிவா கதைக்கிறபடியா மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துருவோம். இது உங்களுக்கு இல்ல, இதே மாதிரி நீங்க அங்க கொடுக்கணும். இப்படி நின்றுலாம் கொடுக்கணும். சரி வாழ்த்துக்கள். சரி இந்த நேச்சுரலான ஃப்ளவர்ஸை போல உங்களுடைய வாழ்க்கையும் அழகா இருக்கணுமா வந்து விஷ் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். இன்றைக்கு இதை செய்யணுமென்று ஆசையா செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆக்கள் இதுக்குள்ள இருந்தா தங்களோட பாட்டுல கையை தூக்குங்க நீங்களாண்டு. இல்லாட்டிக்காக கண்டுபிடிக்கிறது இருக்கணுமா இதுக்குள்ள? கேசா அபி. யாரப்பா கேசா அபி? இவங்க தான். கேளுங்க நீங்களாண்டு. என்னடி நீயோ? சரி அப்படியே கையை தூக்கி கொண்டு அந்த கிஃப்ட கொடுத்தாக்கள் முன்னுக்கு வாங்குவாங்க. எனக்கு வாக்கல தெரியாது. அந்த கையை தூக்கி கொண்டு போங்க முன்னுக்கு. இந்த கிஃப்ட கொடுத்தாங்க பக்கத்திலேயே சைலண்டா இருந்துட்டு. சரி நாங்களும் வாங்க.
தேங்க்யூ. சரி, உங்களுடைய ஸ்டாஃப், ஒர்க்கிங் ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அழகான மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி தரணுமா? நேரடியாக வந்து தாங்களே அந்த மொய்யை வந்து செஞ்சுட்டா அது எப்போவுமே ஞாபகார்த்தமாக இருக்குமோ தெரியாது. நாளைக்கு அந்த காசும் செலவாகிடும், மறந்துடுவீங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு காலம் முழுக்க அந்த ஞாபகம் இருக்க வேணுமென்று சொல்லி தாங்கள் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக தெரியணுமென்று சொல்லி இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? அவதான் தருவினோம்னு சொல்லி மற்றது வீட்டுக்காரர். சரி, சந்தோஷமா உங்களுக்கு இவங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்டை கொடுத்ததுல? என்னன்னு சொல்றேன், ஒர்க்கிங் ஸ்டாஃப் எல்லாரும் இவ்வளவு அந்நியோன்யமா ஒர்க் பண்ற இடத்துல கிடைக்கிறது அருமை. எல்லாரும் நாய்கடி பூனைகடியா தான் இருக்கிறது. ஆனா அவங்களுக்கு அருமையான ஸ்டாஃப்ஸ் கிடைச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்ததுல மாப்பிள்ளையும் நல்லா கதைக்கிறார், அதனால அவரும் நல்லபடியா உங்களுக்கு கிடைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டாஃப் எல்லாரும், மினிவல் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லார் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம். என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? மாப்பிள்ளை சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? என்ன வருது இல்ல, என்ன வருதே இல்ல, நன்றியை தான் சொல்லுவாங்க தங்கச்சிக்கு. வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். நீங்க எதுவும் சொல்ல போறீங்களா? சரி, நன்றி. எப்பவுமே ஹாப்பியா இருங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையும் 100 ஆண்டு காலம் சிறப்பாக அமைய உங்களுடைய ஸ்டாஃப் எல்லார் சார்பாகவும் அண்ட் லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு போயிட்டு வர போறோம். நிக்கி மட்டும் இங்க நின்று டான்ஸ் ஆடுவார், விட்டுட்டு போறோம். சரி, அவருக்கு இதுக்குள்ள நிக்க நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால விட்டுட்டு போறோம். அதான் போல, அதான் கொஞ்சம் சரி.